விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் நினைவு சின்னமான செஞ்சி கோட்டை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலே இருக்கின்ற 1000 ஆண்டுகளை கடந்த கோட்டை, பல்வேறு மன்னர்கள் ஆட்சி புரிந்த கோட்டை. கடந்த 12ஆம் தேதி யுனெஸ்கோ என்ற ஒரு நிறுவனம் செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கின்றோம் என்ற செய்தி அறிவித்தார்கள். அதை நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம். அதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ஏனென்று கேட்டால், ஒரு 1000 ஆண்டு கால கோட்டை, ஆசியாவிலே மிகப்பெரிய கோட்டை, இந்த உலக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை. அதை யாதவ மக்கள் இயக்கம் முழுமையாக வரவேற்கிறது. ஆனால் அதிலே ஒரு பிழையை கூடுதலாக சேர்த்திருக்கிறார்கள். மராட்டிய மன்னர்கள் தமிழகத்திலே அமைக்கப்பட்ட 12 கோட்டைகளில் ஒரு கோட்டை செஞ்சி கோட்டை என ஒரு வரலாற்று பிழையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி வரலாற்று பிழை என்று கேட்டால், இந்த கோட்டையை 1190 எங்கள் முப்பாட்டன் ஆனந்தகோன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இது மலைகளால் இருந்தது. கோட்டையை கட்டியவரே ஆனந்தகோன். அவருக்கு பின்னர் அவர் வம்சாவளிகள் கிருஷ்ணகோன், கோனேரிக்கோன், புளியக்கோன், வலியக்கோன், கோபாலிங்கலிங்கக்கோன் என 300 ஆண்டு காலம் இந்த கோட்டையை கட்டி ஆண்டு இருக்கிறார்கள். ஏதோ நான் இந்த செய்தியாளருக்காக தகவலை சொல்லவில்லை. வரலாற்று இந்திய தொல்லியல் துறை தெளிவாக ஆராய்ச்சி செய்து மிக தெளிவாக கோட்டையின் முகப்பில இந்திய தொல்லியல் துறையால் அமைக்கப்பட்ட ஆதாரத்தை தான் உங்கள் முன் காட்டுகின்றேன். இது ஒன்று. அதை தாண்டி வெள்ளக்காரன் காலத்திலே கோனேரிக்கோன் கோட்டையின் வாயில் முகப்பில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி பாண்டிச்சேரியில மெக்கன்சி என்ற ஒரு வெள்ளைக்காரர் பிரின்சி பாண்டிச்சேரியில ஆய்வு கூடத்திலே இந்த கோட்டையை கட்டி ஆண்டது ஆனந்தகோன் தான். ஏனென்றால் இந்த புத்தகம் மெக்கன்சி வரலாற்றில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தரவுகள் இருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் இருக்கும் பொழுது, எந்த அடிப்படையில் செஞ்சி கோட்டையை மராட்டியர் கோட்டை என அறிவித்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய குழப்பம். இந்த கோட்டையை தமிழ் என்ற கோட்டையினுக்கு அறிவித்தால் ஆனந்தகோன் பெயர் வந்துவிடுமோ என்ற எண்ணமா, இல்லை இந்த கோட்டையை உலக பொருளாதாரமா ஆய்வது அங்கே தமிழன் அடையாளப்பட்டு விடக்கூடாது என்றதுக்கா ஒரு அடையாளமா? இப்படி பல கேள்விகள் முன்னிருக்கிறது. இதை எதிர்க்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் வரவேற்று பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுக்குறாங்க. அப்ப இது மராட்டிய மன்னர்கள் தான் நீங்க ஆண்டார்களா? நவாப் ஜான் ஆளவில்லையா? நாயக்க மன்னர்கள் ஆளவில்லையா? தேசிங்கராஜா ஆளவில்லையா? விஜயநகர பேரரசு ஆளவில்லையா? பல்வேறு மன்னர்கள் இங்கு ஆண்டு இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் மராட்டியர். அதை நாங்க அதாவது ஆளலாம் சொல்லல. 2 ஆண்டுகள் தான் செஞ்சி கோட்டையை மராட்டிய சிவாஜி இருந்த 2 ஆண்டுகள் தான் இருந்திருக்கிறார். 2 ஆண்டுகளில எதை அவரால் கட்டமைத்திருக்க முடியும் சார்? அவர் வந்திருக்கலாம் சார். அவர் ஏதோ ஒரு பொருளை உள்ள அந்த கோட்டைக்குள்ள ஒரு செவரு உருவாக்கி இருக்கலாம், ஒரு கட்டையை கட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு ஆதாரத்தை உருவாக்கிக்கலாம். அதை நாங்க மறுக்க முடியாது. ஆனால் வரலாற்றில இந்த கோட்டை கட்டியது யார்? உருவாக்கியது யார்? இதை கட்டமைத்தது யார்? ஆனந்தகோன். ஆனந்தகோனின் வம்சாவளிகள். இதைத்தான் நாங்கள் மத்திய அரசிடம் கேட்கின்றோம். உண்மையை இந்த உலகத்திற்கு உலகறிய செய்யுங்கள். நாங்கள் யார் பொய்யான தகவலையோ இல்லாத தரவுகளையோ நான் இங்கே சொல்லவில்லை. அத்தனை ஆதாரங்களும் உங்களிடமே இருக்கிறது. நீங்கள் தந்த ஆதாரத்தை வைத்துத்தான் நாங்கள் இதை மிக தெளிவாக பேசுகின்றோம். அப்ப இந்திய தொல்லியல் துறை தவறான ஆதாரத்தை கொடுத்திருக்கிறதா? அப்போ மராட்டிய மன்னர்கள் அறிவிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப தொழில் துறையை தப்பு பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்ப தொழில் துறை செஞ்சி கோட்டை மட்டும் தப்பு பண்ணல, அவங்க ஆய்வு எடுத்த அத்தனை ஆய்வு தப்பாதான இருக்கும். ஆகவே மத்திய மாநில அரசு, எனக்கு இன்னொரு வருத்துங்க, தமிழக முதல்வர் அதை வரவேற்றிருந்தார். அதை நான் பாராட்டுறேன். இப்ப நாங்களும் தான் வரவேற்கிறோம். தமிழக முதல்வர் என்பவர் இந்த நாட்டுக்கு
எதை சொன்னாலும் உண்மையாக விலகக்கூடிய இடத்தில் இருக்கின்றார். தமிழக முதல்வர் எது சொன்னாலும் இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு சூழல் இருக்கிறோம். அவர் வரலாற்றை படிக்காம, வரலாற்றை பத்தி சிந்திக்காம, ஏதோ கூட்டாமத்தமா நம்மளும் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதை தாண்டி நான் உங்களிடம் மிக வருத்தமாக ஒரு பதிவு செய்வது, தமிழுக்காக உயிரை கொடுக்கின்றோம், நாங்கள் இந்தியை எதிர்க்கின்றோம் சொல்கின்ற தமிழக அரசியல் கட்சிகள் அண்ணன் சீமானை தவிர வேற எந்த கட்சிகளும் இதுக்கு எதிராக பேசவே இல்லை. தமிழ் 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 தான் முக்கியம், தமிழைத்தான் நம்ம காக்க வேண்டும் சொல்கின்ற தமிழக இருக்காரு மதிமுக, பிஜேபி, அமமுக, காங்கிரஸ், எத்தனையோ இன்னும் கட்சியில அடிப்படையா போயிட்டே இருக்கலாம். ஏன் இவங்க சொல்ல மாட்டாங்க? அப்ப அவங்க சாதி பார்க்கிறாங்க. இவங்க அடையாளப்படுத்தினா ஆனந்த கோன் அடையாளப்பட்டுருவாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இல்ல தமிழ் தமிழ் பேசுறீங்களே, இந்திக்காரன் இந்தியே படிக்கூடாதுன்னு சொல்றீங்க, இந்தி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா இங்க வந்து இந்திக்காரன் கட்டின கோட்டை மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்க. அதுக்கு என்ன உங்க அடையாளம் இருக்குது? இந்தி வரக்கூடாது, இந்தி பேசக்கூடாது. ஆனா 1000 ஆண்டுகள் முன் தமிழ் பெரும்பாட்டன் ஆனந்த கோன் கட்டி கோட்டையே இந்திக்காரன் கட்டின சொன்ன ஏத்துக்குவீங்களா? மராட்டிக்காரன் சொன்ன ஏத்துக்குவீங்களா? இதை கேட்க கூடாதா? தமிழக முதல்வர் அவர்களே, இந்த சமூகம் பெரும் சமூகம், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருந்திருக்க சமூகம். இந்த சமூகத்தின் உண்மை வரலாற்றை நீங்கள் மறைக்க கூடாது. ஆகவே தமிழக முதல்வர் நேரடியாக செஞ்சிக்கோட்டையை வந்து ஆய்வு செய்யுங்க. உடன் தொல்லியல் துறை அழைத்துவாங்க. அவங்க ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில நீங்க மத்திய அரசுக்கு 90 நாட்களுக்குள்ள ஒரு கடிதமோ நேரடியாகவோ இதை தகவல் தெரிவித்தால் இதை மாற்றி அமைப்பதற்கு அனைத்து விதமான முகாந்திரமும் உள்ளது. இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களை ஒன்று திரட்டி செஞ்சி கோட்டையின் முன்பு சாகும் வரை